பங்காளி கொண்டாட்டிகள்ல விருந்து பரிமாறுறது விருந்தோம்பல்ங்கிறது தமிழனுக்கு கவண்டனுக்கு மிக முக்கியமான ஒண்ணு இல்லையா? இன்னைக்கு வாரம் ஒரு முறை சோறு போட கட்டுன்னு புருஷன் கொழுக்குமா சோறு போடுறேன் கேளியா நடுவரவர்களே. ஒரு நாள் பட்டிமன்றம்ல வீட்டுக்கு போனேன். சரி. அப்புறம் கோழி குழம்பு வச்சிருந்தேன். சரி. நான் என்னன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பில்ல பிள்ளை அப்படின்னு என்ன சொல்லணும்னு பொழைக்கிற வெள்ளாச்சு மாமா மறந்துட்டு நாட்டுறதுக்கு நீ கழுவு போட்டா பொடியாது இருங்க பொடியும் எடுத்துட்டு வர இவ்வளவுதானக்க சொல்லணும். அப்படித்தானே சொல்லணும். மொத்த கொடுத்துக்காரியாவா அவ சொல்றா உப்பு இல்லைன்னு தொண்டையில் இறங்காதா கோவருமா வராதா? வரணும். நாம மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்குற வெடி வெடி பட்டிமன்றம் பேசி உழவர் சந்தையில் காய்கறி வியாபாரம் பண்ணி நாடே வரதேசி மண்டபமா தன்னாசி ஊரை சுற்றி சம்பாரிச்சு கொடுக்குறோம். இந்த நாசமா போனா இப்படி சொல்றாளேன்னு கோவம் எனக்கு. நான் என்னன்னு இதுல ஏதாவது தப்பான வார்த்தை ஏதாவது கேட்டேன்? ஒரு தப்பு இல்லை. ஏன் உங்க அம்மா கறி உனக்கு சோறாக்கு சொல்லி கொடுக்கலையா? இதுல ஏதாவது தப்பா கேட்டனா? இல்ல. அவன் என்ன சொல்லணும்? ஏன் இதுக்கு எதுக்கு எங்க அம்மால எல்லாம் போட்டு இருக்கிற உனக்கு என்ன உப்பு தானே வேணும் இரு எடுத்துக்கிட்டு வாரு வேலை பிடிச்சதுல மாமா. அவ அடுத்த வாரத்துக்கு கேட்கறா உப்பு இல்லாதன்னு செத்து போவேன்னு கேட்டா. எனக்கு கோபங்க மேசுவ சாம்பலை தூரங்கூடத்தில் பிறந்து நாமளும் இப்படி இப்போ ஊர் மச்சு அருமை பெருமையாக பெரிய கட்டு பொட்டாட்டிட்டு மதிப்பு இல்லைன்னு மானம் கட்டு போயிருமோ 4 பேர் காதில் கேட்டு இன்னும் பார்க்கும். கோபம் வந்து அடிக்கிற கையோங்கனே ஓகினதுக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பனை பெற்ற எங்கள் அப்பத்தான் 14 புள்ள பெற்றவோம். அவ்வளோ பெரிய ப்ராடக்ட் பெரிய ப்ரொடக்ஷன். இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனியும் இங்கே கிளவிதா. அவ சொன்னாடே அது என்ன வழக்கமாவது கட்டணும் கொண்டாடி கை நீட்டி அடிக்கிறது. அவன் 1000 தான் அடுத்தும் உனக்கு வாக்குப்பட்டு வந்திருந்தாலும் அவன் அடுத்தும் போல கட்டணும் கொண்டாடி கை நீட்டி அடிக்கலாமாடா ஆம்பளை பையன் மகா பாவமடா. அப்புறம் தான் யோசனை பண்ணு கிளவி வேற மூக்கு மேல பேசுறான் கோபம் வருது. இவ்வளவு அடிக்காத உனக்கு கையை ஓங்கணும் நடுவர்கள். உண்மையாலுமே ஆளுத்த 6 அடி 2 இன்ச்சு மனசு குழந்த மாதிரிங்க. எங்க அப்பதான் நீ குன்னடையாக்க வேண்டா மசக்க வேண்டா வெள்ளச்சோளம்டா வாயில வெள்ள வச்சா கடிக்க தெரியாது வாங்கின கடனை கொடுக்க தெரியாது அப்படி ஒரு அப்பாவிங்க நானு. எனக்கே கோபம் வந்துருது அடிக்கலாம கையோங்கினதுக்கு அப்புறம் எங்க அப்பத்தான் சொன்னடே கட்டு மொண்டாட்டி அடிச்சா மகா பாவம் விட்டுலாம கையத்தான் கோங்கினேன். என் பாசத்துல சிறந்தவோ புருஷனை கோப்படுத்தி பார்த்துட்டுமே வேண்டாம் இருமாமா தடா விடான்னு வந்து நான் உப்பு போட்டு குழம்பு வைக்கிறேன் இல்லைன்னா வேற சாப்பாடு கொடுக்குற சொல்லணுமோ சொல்லப்படாதா? சொல்லணும். அவ கேட்கறா எந்திரிச்சா கொண்டையாவு துட்டாளக்கா சேலை தூக்கி ஒரு வீட்டு போயிட்டா வாசலுக்கு. இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஒரு வாரத்து வாயிலிருந்து வரல நடுவர் அவர்களே. நான் கேட்குறேன் எங்கள் அம்மாளுக்கு ஒரு திருப்பி ஓட்டு கொடுத்தியான்னா எங்கள் அம்மா காத்தாலே எழுமிச்சுக்க சோறாக்கிட்டுது தொண்டையுட்டு கீழே இறங்கிக்கலே. பெத்த தாயை கண்ணை எதுக்கு பார்க்க வச்சுட்டு என் பொண்டாட்டி கறியாக்கி போட்டாலே அந்த கறி தின்ன என்ற உடம்புல விட்டுமா? அப்புறம் எங்கே பாசபந்தம் இருக்குது யோசிச்சு பாருங்க. இவங்க அப்பனம்மா அக்கா தங்கச்சி வந்தா ஆடி அளவு தரிச்சு ஆட்டு வாழ் தளவு எடுக்கிறான். கிட்டையே இருக்கிற எங்க அம்மாளுக்கு ஒரு சோறு ஓடுற கணக்கு பார்க்குறான்னு சொன்னா எப்படிங்க இந்த சொந்தம் வந்து பெருசு நான் பார்ப்பேன்.